ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது எல்லாமே அவர் இடைப்பட்டதுனால தான் நாம் அழைக்கப்பட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் ஞானஸ்தானம் எடுத்தது, நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது. இது எல்லாமே அவர் வந்ததுனால. ஆமென். அவர் இதற்கு மட்டும் வருகிறவர் அல்ல. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில அவர் மறுபடியும் வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும்படி. ஆமென். உங்க லைஃப்ல இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? அவர் வருவார், அவர் வருவார். மறுபடியும் மறுபடியும் சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். துரிதப்படுத்தி இவர்களை அக்கறைக்கு போக போட்ல அனுப்பிவிட்டு இவர் ஜெபிக்கும்படி ஒரு மலையிலே உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 4:48, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, அவர் வராரு, அவர் பார்க்கிறார். இதே சீஷர்களிடத்துல கர்த்தர் ஏற்கனவே வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அழைக்க. பேதுருவினிடத்துல வந்தார், அழைக்க. யோவானிடத்துல வந்தார், அழைக்க. அழைத்தவர் அனுப்பிவிடுகிறார். அனுப்பப்பட்டவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி இவர்களுக்கு ஒரு வே ஓப்பன் ஆனாதான் இவர்களுக்கு முன்னாடி போக முடியும். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம நின்று தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்துல இனி ஒரு வே ஓப்பன் ஆனாதான் முன்னாடி போக முடியும். ஆமே. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். இனி ஒரு வே ஓப்பன் ஆகணும்னா காற்று நிக்கணும், கொந்தளிப்பு அடங்கணும். இதை செய்யறதுக்கு யாருக்கு முடியாது அப்படின்னா இந்த சீஷர்களுக்கு முடியாததை அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் அவர் வந்தார் என்று. இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 17வது வசனத்திலே ஆண்டவர் இவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்த இவர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இனி 21வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, உடனே. உடனே உடனே. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உடனே உடனே. அதாவது இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கொந்தளிப்பு, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு, காற்று அடிக்குது. இது எப்போ நிக்கும் பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிக்கும். ஆமென். பலமா அடிக்கிற காற்று கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு நிக்கும், கொந்தளிப்பு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ சிச்சுவேஷனை பார்த்தா உடனே எல்லாம் நடக்கிறது மாதிரி இல்லை. நம்ம நிறைய சிச்சுவேஷனை பார்த்து நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரோம், இதெல்லாம் உடனே நடக்கிறது மாதிரி தெரியல. உடனே உடனே சான்ஸே கிடையாது, சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்குகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே படகு அவர்கள் போகிற, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு கரையை அல்ல. ஆமென். இந்த முதல் நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். ஏதோ ஒரு கரையில் உன்னை சேர்க்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. நீ போய் சேர வேண்டிய கரை இருக்கிறது, நீ போய் நிற்க வேண்டிய ஸ்தானம் இருக்கிறது, நீ போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார். என் லைஃப்ல வந்தார், என்னை அழைத்தவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்கிறார். எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இயேசு போனார். ஆமென். எருசலேம் தேவாலயத்துக்குள்ள மார்க் சுவிசேஷம்
11வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேவாலயத்துல இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, ஆமென், எல்லாத்தையும் சுற்றி பார்த்து விட்டு பெத்தானியாவுக்கு போனார்ன்னு இருக்கும். என்ன ஆண்டவரே வந்தீங்க, எல்லாரும் பார்த்தாங்க, நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே, எதுவுமே செய்யவில்லை ஆண்டவரே, அப்படிதான் தோணும். அவர் போயிட்டார். பெத்தானியாவுக்கு போயிட்டு 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் எருசலேமுக்கு திருப்பி வராங்க, மறுபடியும் வரார். இப்போ ஆண்டவர் தேவாலயத்துல பிரவேசித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பிரவேசிச்சது எதுக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்க, எல்லாமே. ஆமென். சிலர் பாருங்க, சிலர் வருவாங்க தெரியுமா, எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ஆமென். இந்த லோனுக்காக எல்லாம் சில ப்ராப்பர்ட்டியை வச்சு, பிஸ்னஸை வச்சு எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சார் லோன் வேணும் சார், என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இங்கே பண்ணுறோம், இப்படி ஒரு கடை நடத்துகிறோம், இப்படி எல்லாம். அப்படியா, சரி நாங்கள் பார்க்க வரோம். வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. எதுக்கு? லோன் அடுத்து சாங்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா என்று பார்த்துட்டு போவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. இங்கே தான் நடக்குது. இயேசு வந்து அப்படி பார்க்கிறார், அடுத்து நீ என்ன பண்ணணும்? கானா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள இயேசு என்ட்ராகும் போது அப்படி கச்சாடியை பார்த்துட்டு போறார். பார்த்துட்டார்ல, மறுபடியும் வருவார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பார்த்திருக்கிறார்? எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், என் வாழ்க்கையில என்ன நடப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு போயிருக்கிறார். அவர் மறுபடியும் வரார். அந்த தேவாலயத்துக்கு என்ன செய்யப்பட வேண்டும் தெரியுமா? சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், தேவையில்லாததெல்லாம் அகற்ற வேண்டும், அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் மாற்ற வேண்டும். கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். ஆமென். 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். என்ன செய்யணும் அதை செய்கிறார். இனி 27வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். முதல்ல பார்த்துட்டு போனார், அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறார். இப்போ வந்து என்ன பண்றார் தெரியுமா? உலாவுகிறார். என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உலாவுவதற்கு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீங்க வரணும்பா, நீங்க வந்தாதான் நடக்கும்பா, இல்லைன்னா நாங்க இப்படி தத்தளித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபமாக, ஒரு வேண்டுதலாக, ஒரு விண்ணப்பமாக, ஒரு கதறல், அப்பா நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கை என் குடும்பம் ஆண்டவர் நீர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் அமையும்படிக்கு நீர் வருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் வருவார். இப்போ வரார். இயேசு மறுபடியும் வந்தபோது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? மார்க் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், சரியா பேசவும் முடியாது, ஒன்னும் கேட்கவும் செய்யாது. ஜனங்கள் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா அதாவது ஜனம் இப்ப அவனுடைய சுகத்தை விரும்புறாங்க. அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவன் இவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாரு, இவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. சில நேரத்தில் நம்ம 1000 பிரச்சனைகள் இருப்போம், ஆனா நம்மை விட பிரச்சனை உள்ள ஒரு நபரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஐயோ எனக்காவது பரவாயில்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஜனங்க இன்னும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மறுபடியும் வருவார். 2வது சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை அவருக்கு எளிதாக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை
அவருக்கு எளிதாக்கு. இந்த வேர்டு உங்களுக்கு புரியும்னா நான் இப்ப சொல்லும் போது அது புரிய வரும். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னா நான் என்னை அவருக்கு எளிதாக்கணும், ஈஸியா இவனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் எரேமியாவை அனுப்புகிறார். அங்க போ, நீ அங்க போ, அங்க உனக்கு நான் வேண்டிய வார்த்தையை தெரிவிப்பேன்னு சொல்லி அனுப்புகிறார். அங்க போகும்போது ஒரு குறையவன் மண்ணை எடுத்து திரிகையில வனைந்து கொண்டே இருக்கிறான். வனைந்து கொண்டு இருக்கும்போது அது வனைய துவங்கி அது ஒரு ஷேப்பா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது அவன் கையிலே கெட்டு போயிட்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது கெட்டு போயிட்டுன்னா அந்த மண்ணு அவனுடைய கைக்கு எளிதாகவில்லை. அவர் நினைச்சதை நடப்பிக்கிறதுக்கு ஏற்றார் போல அந்த மண்ணு இல்லை. அதனால மறுபடியும் செய்யற மறுபடியும் செய்யறதுன்னா என்ன, ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். நான் என்னை அவருக்கு எந்த அளவுக்கு எளிதாக்குகிறேனோ அந்த அளவுக்கு அவர் என் வாழ்க்கையில ஈஸியா கிரியை நடத்தி முடிச்சிருவார். நான் என்னை எந்த அளவுக்கு எளிதாக்குகிறேனோ, இயேசுவுக்கு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது இவங்க கிட்ட சொன்னா இந்த காரியம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க தெரியுமா? சிலர் பாருங்க, ஒருத்தங்கள்ட்ட சொல்லும் போது 7-8 கேள்வி கேட்பாங்க. அது ஏன் அவங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்டு அவங்க செய்யலான்னு வரும்போது நம்ம மனசு சொல்லும் வேண்டாம். அது ஏன் இது இப்படி பண்ணா என்ன? அதனாலதான் காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? வேலைக்கு. ஏன்னா அவங்க எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க. கண்காணியனை கூப்பிட்டு இங்க பாருப்பா இதை செய், அது ஏன் செய்யணும், இது எதுக்கு செய்யணும்? சிலர் பாருங்க எடுத்ததுமே முடியாதுன்னே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது. ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப எளிதாக்கணும். இங்க இயேசு என்ன பண்றா தெரியுமா? இந்த கொன்னை வாய் உடையவனுக்கு, இந்த செவிடனுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. இவனுடைய உண்மையான கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இவனால வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடவும் முடியாது, இயேசு சொல்றத கேட்கவும் முடியாது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. ஆனா இவன் தன்னை இயேசுவுக்கு எளிதாக்குகிறான். எப்படி எளிதாக்குறானா, இவனை கூட்டிட்டு வந்ததும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அவன் விட்டு கொடுக்கிறான். ஏங்க வரோம், பின்னாடி இருக்கிற பிள்ளைய ஃப்ரெண்ட்ல அனுப்பி வைங்கனாலே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு ஜனக்கூட்டத்து நடுவில் இயேசு வரார். இவனுடைய ரிக்வெஸ்ட் அல்ல. இப்போ ஒரு குஷ்டரோகி வரான் பாருங்க, அவனை கூட்டிட்டு போனா அவன் போவான். ஏன்னா அவனாக வந்தது, இவனாக வரவில்லை. இவன் அதாவது ஒழுங்கா பேச முடியாது, ஒன்னும் கேட்காது. இப்படிப்பட்டவனுக்கு என்ன டெசிஷன் எடுக்க முடியும், என்ன தீர்மானிக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா ஒரு பேதையா இருக்கிற சூழ்நிலை. ஜனக்கூட்டத்திலிருந்து இயேசு அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் உடனே கைய அப்படிலாம் சொல்லவே இல்லை. அடுத்து என்ன செய்ய போறார் ஒண்ணும் தெரியல. ஆனா அவன் தன்னை எளிதாக்குகிறான். பிடிச்சு இழுத்து இல்ல இங்க வா அப்படி சொல்லி கூட்டிட்டு எதுவுமே பேசல அவன்கிட்ட. ஏன்னா அவன்கிட்ட பேசினா ஒன்னும் கேட்காது. அவனுக்கு ஒன்னும் கேட்காது, நமக்கு ஒன்னும் புரியாது. இதான் வித்தியாசம். அதனாலதான் சில இடத்துல நான் அவருடைய தயவுக்காக நிற்கும் போது அப்படியே கையை பிடிச்சு இழுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவரை பிடிச்சு இழுக்க பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல மோசே தன்னை கடினமாக்கினான். இதனால என்னாச்சு தெரியுமா? தேவனுக்கு கோபமும் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்று. என் லைஃப்ல அடுத்து ஒரு கிரியை நடக்கணும்னா நான் வந்துட்டேன் அவர்கிட்ட. எப்படியோ வந்துட்டோம். இவன் எப்படி வந்தான்?
எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி வந்தீங்க? இன்னார் கொண்டு வந்தாங்க. எப்படியோ வந்துட்டோம். இனி அடுத்து ஒரு காரியம் இருக்கிறது. அவர் உங்களை அப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போறார். இவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான், அவரால் கொண்டு செல்லப்பட்டான். ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான், அவரால் கொண்டு செல்லப்பட்டான். 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. 4 வாலிபர்களால் கொண்டு வரப்பட்டவன் அவர் சொல்ற, நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். இந்த படுக்கையை இனி அவங்க தூக்கக்கூடாது, நீ எடுத்துட்டு போ. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உன்னை எளிதாக்குகிறாய், இது ரொம்ப முக்கியம். 4வது அதிகாரத்தில் மோசே தன்னை கடினமாக்குகிறான். முச்செடியில் அவர் எழுந்தருளி பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ வா, நான் உன்னை அனுப்புறேன். வரமாட்டேன் 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 வரமாட்டேன். தன் காரணத்தை சொல்லி இவன் ஆண்டவர் கைப்பிடிச்சு இழுக்கும் போது கூட வந்திருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நாங்களும் வரோம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவனுக்கு புரியாது. அவனுக்கு வாய் திறந்து எதுவும் உங்கள்கிட்ட கேட்க தெரியாது. உனக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது. அவர் சொல்றது உனக்கு புரியவும் செய்யாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னை எளிதாக்குனாலே போதும், அவர் பார்த்துக்கொள்வார். இங்க பாருங்க, இயேசு என்ன பேசுறாருன்னு அவனுக்கு கேட்காது, அவனுக்கு புரியாது, எதுவுமே புரியாது. என்னங்க புரியும்? ஒரு காது கேட்காத ஒருத்தன்ட்ட போய் இருந்து நீ அதை என்ன தெரியும், அவன் இப்படி கேட்டே இருப்பான். சிலர் இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன? வாக்குத்தத்தம் தானே, ஜெயம் தானே, அங்க போயிருவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன சொன்ன எப்படிங்க இருக்கும்? கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரு பாருக்கா? இவனுக்கு யார் சொன்னா புரியும்? சிலர் கூடவே இருப்பாங்க, இந்த ஆக்ஷனோட அந்த நபரை கூட ஜனக்கூட்டத்தில் இருந்து அவனை அழைத்து கொண்டு போய் அவன் தன்னை எளிதாக்குகிறான். ஆண்டவருக்கு உங்களை எளிதாக்குங்கள். அதே மோசே 34வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு தன்னை எளிதாக்குகிறான். எளிதாக்குனதும் என்னாச்சு தெரியுமா? எளிதாக்குனது என்னாச்சு தெரியுமா? கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானவனா மாறிட்டான். யாரு? மோசே. சொல்ற, என் கண்களில் உனக்கு, ஆமா ஆண்டவரே, இந்த 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 சகோதரனுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவனுக்கு பேச தெரியாது ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, அவனுக்கு ஒன்னும் புரியாது ஆண்டவரே, ஓகே. ஆனா அவன் தன்னை எளிதாக்குனதுனால இப்போ அவன் யார் ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் கண்களுக்கு பிரியமானவன். ஆண்டவருக்கு உங்களை எளிதாக்குங்கள், எளிதாக்குங்கள். ஜன கூட்டத்திலிருந்து கர்த்தர் அவனை தனியே கொண்டு போறார். எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கணும்னு தோணுது, ஆனா பேச தெரியல. சில நேரத்தில் எல்லா கண்களுக்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்னா, தனியே கொண்டு போவார், தனியே கொண்டு போவார். 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே தனியே அழைத்து கொண்டு போய். ஏன் ஆண்டவர் தனியே கொண்டு போறார்? ஏன் ஆண்டவரே, இத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால ஒண்ணு செய்ய முடியாதா? செய்ய முடியும், செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. நமக்கு அப்படிதான் தோணும். ஆண்டவர் பல விதங்கள், இப்ப லாசருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அற்புதம் செய்யறார். ஆனா சிலருக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தனியா கொண்டு போவார். இதே போலதான் அடுத்த அதிகாரத்தில் ஒரு குருடனை கொண்டு வராங்க. அவனையும் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? தனியா கொண்டு போறார். ஏன் தனிமையில கொண்டு போறார் தெரியுமா? பல காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்த ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இப்போ கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய ரகசிய செயலை வைக்கிறார். அதாவது எல்லாருக்கும் என்ன மட்டும் தெரியுது தெரியுமா?
இவன் இயேசுவோடு போயிருக்கிறான். இது மட்டும்தான் தெரியுது. அடுத்து என்ன தெரிய போகுது தெரியுமா? இவன் பேசுறான், இவன் கேட்கிறான். இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியணும்னா யாரு சொல்லி தெரியணும்? இப்போ நீங்க உங்க வாய் எப்படி ஆயிட்டா? இப்போ உங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கணும், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு இது நடக்குமா? ஆண்டவர் உங்களை தனியா கூட்டிட்டு போறாரு, செஞ்சுட்டார், நடந்துட்டு. இப்போ நீங்க திரும்பி வாரீங்க, நீங்க பேசுறீங்க, என்னடா இது பேசினா? அவங்க சொல்றதுல உங்களுக்கு கேட்குது. இப்ப அவங்களுக்கு தெரியல, எல்லாரும் ஆச்சரியமா இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கு தெரியணும்னா என்ன நடக்கணும்? பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அவர் குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிற தேவன். நல்ல கவனமா கேளுங்க, நம்ம சொல்லணும். யோசேப்புக்கு என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியாது? சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? இவன் ஒரு சொப்பனம் கண்டான், இவ்வளவு மட்டும்தான். அடுத்து என்ன நடந்தது என்று தெரியாது. இப்ப சகோதரர்கள் வந்து பார்க்கும் போது சொப்பனம் நிறைவேறி இருக்கிறது. இது எப்படி நடந்தது என்று யோசேப்பு சொல்றார். யோசேப்பு சொல்றார். சகரியா உள்ள போறார். எங்க போறாரு? ஆலயத்துக்குள்ள போறார், பிரேயர் பண்றார். ஆண்டவர் வாயடிச்சிட்டார், வெளியே கிளம்பிட்டார். இதான் தனிமை. வெளியே வந்தார். இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எலிசபெத் கர்ப்பவதி ஆறாங்க, 6 மாசம் வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த வீட்டுக்கு லைட்டே எரியல, ஒரு ஆளனுக்கும் இல்ல, ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியல. எப்ப தெரிய வந்தது தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 57, 58 வசனங்களை வாசியுங்கள். எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் கேள்விப்பட்டு கூட சந்தோஷப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தனியே கொண்டு போய் அவருடைய ரகசிய செயலை வெளிப்படுத்துகிறார். அவர் செய்யும் போது தெரியாது, ஆனால் ஒரு நாளில் எல்லா கண்களும் பார்க்க போறாங்க. இது எப்படி ஆயிற்று? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம் யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் ஊர்ல போய் பிரசித்தி படுத்துறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான், இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் சில சூழ்நிலையை விட்டு உங்களை பிரிக்கிறது, உங்களை தனியே கொண்டு வருவது, அவர் தான் கொண்டு வரார், அவர் தான் கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு செய்கிறது எல்லாரும் கண்டறிகிறதல்ல, நீ சாட்சியாய் சொல்லி அறிய வேண்டும் என்பது கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது.